ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். லாஸ்ட்டு சாட்டர்டே சண்டே இங்கே இந்தியன் அசோசியேஷனில் ராசக்கைமாவில் ஐயப்பன் பூஜை நடந்துச்சு. ஸோ நாங்கள் எல்லா குடும்பத்தோடு போயிருந்தோம். சாட்டர்டே ஃபுல்லாக ஈவினிங் ஃபுல்லாக அங்கே தான் இருந்தோம். சண்டேயும் அங்கே தான் இருந்தோம் ஃபுல்லாகவே. நாங்கள் ஒரு சாட்டர்டே ஈவினிங் 7 o'clock அங்கே ரீச் ஆனோம். அப்போ சாமி ஃபோட்டோ அந்த சிலையெல்லாம் வச்சு உள்ளே வைக்கணும்ல, அதுக்கான முன்னாடியே பூஜைலாம் பண்ணுவாங்க. சாட்டர்டே ஃபுல்லாக பூஜை மட்டும்தான் நடக்கும். அதுக்கு கேரளாவிலேருந்து நம்பூதிரிகள்லாம் வந்திருந்தாங்க. அதில் சரஸ்வதி ஃபோட்டோ, பிள்ளையார் ஃபோட்டோ, பகவதி அம்மன் ஃபோட்டோ 3 வச்சுருந்து அந்த சிலையெல்லாம் அவ்வளோ வச்சு ரொம்ப நேரம் பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு 1 hour இருக்கும். ஃபுல்லாக பூஜைலாம் நடந்துச்சு. இந்த பூஜைலாம் முடிஞ்சிட்டு லாஸ்ட்டாக தான் ஐயப்பன் சிலையை அந்த குடில் வைப்பாங்க. அடுத்த நாள் தான் சண்டே கொடியேற்றம் பண்ணி பூஜைலாம் பண்ணுவாங்க. ரொம்பவே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. டெக்கரேஷன்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. இங்கே பாருங்கள், ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணுறதுக்கு. இது ஆக்சுவலி 4 ஸ்டேட்லேருந்து பண்ணுவாங்க. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா 4 ஸ்டேட் பீப்புளும் சேர்ந்து தான் இது பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டே சண்டே எல்லாத்தையுமே ஒரு 8 o'clockலாம் வர சொல்லியிருந்தாங்க. நான் சர்வ ஐஸ்வர்ய பூஜையில் கலந்துருந்தேன். அதனால் வந்து 8 o'clockலாம் வந்துடுங்க அப்படி சொன்னாங்க. ஆனால் எங்கள் பிள்ளைங்களாம் வச்சுட்டு கரெக்டாக போக முடியலனால ஒரு 8:45 தான் நாங்கள் ரீச் ஆனேன். நல்ல வேளை அங்கேயுமே 9:30க்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ரொம்பவே நல்லா பண்ணோம். ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு. சர்வ ஐஸ்வர்ய பூஜை எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு தட்டு வச்சுருவாங்க. அதில் பூலாம் இருக்கும். இங்கிட்ட வந்து சாமி ஃபோட்டோ, நம்ம ஐயப்பன் ஃபோட்டோ இருக்கும். 1008 தடவை மந்திரம் சொல்லுவாங்க. நம்மளும் 1008 தடவை மந்திரம் சொல்லி அந்த பூவை அள்ளி அள்ளி போகணும். ஆனால் என் பக்கத்தில் 2 என் பொண்ணுங்க உட்காந்துட்டு பூ எல்லாத்தையும் டக்குன்னு அள்ளி போட்டுகிட்டே இருந்தாளுங்க. சின்னவ தான் பூ கொடுங்கன்னு எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருந்தா. யாருக்கெல்லாம் பூ தின்னுட்டே இருந்துச்சோ எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ மந்திரமும் கரெக்டாக சொல்லிகிட்டே இருக்கணும். 1008 தடவை மந்திரம் சொல்லணும். நாம் இந்த சர்வ ஐஸ்வர்ய பூஜையில் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா குடும்பம் நல்லாயிருக்கும், நல்ல பண வரவு வரும், சந்தோஷமாக இருக்கலாம், குழந்தைங்க ஆரோக்கியம், எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு இது பண்ணுறது. ஸோ உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக இந்த சர்வ ஐஸ்வர்ய பூஜையில் கலந்துக்கோங்க. இது எப்படியும் ஒரு 200-300 பேராவது கலந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வீட்லேயும் பேரண்ட்ஸோ இல்லை குழந்தைங்க கூட எல்லாமே நிறைய பேர் அட்டன் பண்ணாங்க. அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. மலையாளம் இருக்கவங்களுக்கு மலையாளத்தில் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க புக்ஸு. ஸோ எங்களுக்குலாம் மலையாளம் தெரியாதுல்ல, அதனால மதர் ஸ்டேட்டுக்கெலாம் ஸோ இங்கிலீஷில் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அந்த 1008 மந்திரமும். அதை பார்த்து தான் நானும் படித்தேன். இந்த சர்வ ஐஸ்வர்ய பூஜை முடிஞ்சோன்னே என்ன பண்ணணுன்னா, அந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே சாமிகிட்ட கொட்டிட்டு மேலே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு கீழே இறங்கி வரும்போது எல்லோருக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா உண்ணியப்பம் கொடுப்பாங்க. ஸோ உண்ணியப்பம் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு எல்லாருக்கும் யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாருக்குமே உண்ணியப்பம் கொடுப்பாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு காலை டிஃபன் ரெடி ஆகிடுச்சு. எங்கள் நேராக சாப்பிட போயிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாமே வந்து நாங்கள் பூஜைக்கு உட்காந்தாச்சு. அடுத்த பூஜைக்காக அடுத்து ஒவ்வொரு பூஜையாக நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. எல்லா பூஜையுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் கொடியேற்றினாங்க. கொடியேற்றி முடிச்சுட்டு செண்டை மேலும் நிறையா ப்ரோக்ராம் நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஒன் பை ஒன்னாக டான்ஸ் பண்ணாங்க. அப்புறம் பாட்டு, ஐயப்பன் பாட்டு, அதுமாதிரி நிறையா செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் மத்தியானம் ஃபுட்டு ஒரு 1 o'clock கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போல்லாம் பயங்கர கூட்டம். ஒரு 2000-2500 பேராவது வந்திருப்பாங்க. கூட்டம் நல்ல கூட்டமாக இருந்துச்சு அப்போல்லாம். காலையில் இந்த மாதிரி தான் பசங்க பெரியவங்க எல்லாமே விளக்கு மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க. பூ விளக்கெல்லாம் எடுத்து வருவாங்க. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம். எங்களால் எடுக்க முடியல. நான் தான் சொன்னேன் ஒரு 8 o'clock தான் வர சொல்லிட்டாங்க. நான் போனதே அங்கே 8:45 ஆகிடுச்சு. அதனால் அதுக்குள்ளேயே ஓரளவுக்கு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நான் எடுத்துகிட்டு வரும்போது தான் நான் வீடியோ எடுத்தேன். இல்லைன்னா நானும் போய் எடுக்கிற மாதிரி தான் ஐடியாவில் இருந்துச்சு. லேட்டாகிடுச்சு. இங்கே அந்த குடிலில் வைக்கிறதுக்காக பிள்ளையார் சிலை, ஐயப்பன் சிலை, பகவதி அம்மன் சிலை எல்லா சிலையும் இருக்கும். அது எல்லாமே பூஜை பண்ணுறதுக்காக எடுத்து போயிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வர வீடியோஸ்லாம் பாருங்கள். ஐயப்பன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நானும் சாமிகிட்ட அங்கே எல்லாத்துக்கும் வேண்டிக்கிட்டேன். இந்த வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.